வணக்கம். வணக்கம். இன்று மாலை நாங்கள் மௌனித்த பொழுதினிலே என்ற ஒரு திரைப்படத்தை போத்திலீலா என்ற மெட்ரோக்கு அருகில் இருக்கிற ஒரு திரையரங்கில் பார்த்துட்டு வெளியேறி கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் தான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு பேட்டி கொண்டு எடுக்க போறேன். இந்த மௌனித்த பொழுதினிலே என்ற தலைப்பை பார்த்துட்டு இந்த படத்தை முதல் நீங்க பார்க்க வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்லது இரண்டாம் முறை? இரண்டாவது முறை இந்த படத்தை பார்க்க வந்திருக்கீங்க. இரண்டாவது பார்க்கறத கூடி அந்த நாங்கள் அதுல முழு கவனத்தையும் அதிலேயே செலுத்தி பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கிறது. இரண்டாம் தடவை பார்த்தால் கூடி அப்படி என்றால் படம் மௌனித்த பொழுதினிலே 2-3 தடவைக்கு மேலும் பார்க்கக்கூடிய படமாக அந்த படத்தை தயாரித்திருக்கிறார் தயாரிப்பாளர். நன்றாக தயாரித்து இப்ப இது ஒரு ஈழத்து திரைப்பட கதையோட போறதால உங்களோட மனம் சில நேரம் அதோட ஒன்றி போகலாம். ஆனால் ஒரு திரைப்பட மொழி என்று இருக்குது, திரை மொழி என்று இருக்குது, திரைப்படத்துக்கான ஒரு விடயம், அந்த வடிவம் இருக்குது. அந்த வடிவத்துக்குள்ள இந்த படம் அடங்கப்பட்டிருக்கு. கட்டாயம் வடிவத்துக்குள்ள அடங்கப்பட்டதோட எங்களுடைய மொழியில கதை கேட்கல அதுக்கு ஒரு தனி பவர் இருக்குது, உண்மையா தனி சுதந்திரம். ஓகே, அது இந்த படத்துல நீங்க வடிவா எல்லாரும் கவனிக்கீங்களா, அவ்வாறான மொழி நட உண்மையாவே எங்களுக்கு சந்தோஷத்தை அளிக்குது. எங்க மொழி நடையில கதை கேட்கல எங்களுக்கு அந்த படம் கட்டாயமான சந்தோஷத்தை தான் அளிக்கும் எல்லாருக்குமே. இப்ப நான் சொல்றது திரைப்பட மொழி என்றது இப்ப தமிழ நான் சொல்லல, அந்த திரைப்படத்துக்கு கொண்ட ஒரு வடிவம் இருக்கு. ஒரு திரைப்படம் என்றால் இப்படித்தான் எடுக்கணும் கட்டமைப்பு, அந்த கட்டமைப்புக்குள்ள இந்த படம் அடக்கப்பட்ட கட்டாயம் பட கதையில இருந்து பாடல்கள்ல இருந்து எல்லாமே அடைக்கப்படுது. எங்களுக்கு உண்மையாவே முழுமையான ஒரு படம் பார்த்த மனநிலையே தெரிகிறது. நாங்க தென்னிந்திய படங்களை விட நாங்கள் உண்மையா இப்ப தென்னிந்திய படங்கள் பாக்குறது எல்லாம் என்னன்னு சொல்றது பார்க்க முடியாது, குடும்பத்தோட இருந்து பாக்குற படமாகவே தென்னிந்திய படம். ஆனா இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம், எந்த பிள்ளையுமே பார்க்கக்கூடிய விளங்கக்கூடிய படம். மற்றது எங்கண்ட ஒரு இடத்தை, இப்ப நான் கார்னர்ல பிறந்த நான் என்னுடைய இடத்தை பார்க்கல எங்களுக்கும் சந்தோஷம், எங்க மக்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். பச்சை பசையில காட்டிக்கல அது எப்பவுமே எல்லாராலும் மறக்க முடியாத ஒன்று. அப்ப இந்த படத்தை தயாரித்ததற்கு நாங்கள்லாம் என்றென்றுமே நன்றி சொல்ல ஊக்கப்படுத்துங்க. தொடர்ந்து இப்படியான படங்களை இதை விட இன்னும் அவரால் சிறப்பா செய்ய முடியும்னு நினைக்கிறேன். கட்டாயம் எவ்வளவு பேரை ஒருங்கிணைச்சு கூட்டிக் கொண்டு வந்தேன். நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன், தமிழ் கற்பிக்கிறேன். நான் அப்ப என்னிட்ட படிக்கிற மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டுதான் வந்து நான் படம் பாக்குறதுக்கு. நல்லது. எங்கண்ட படத்தை எங்கண்ட ஊர் ஐயா அவர் எங்கண்ட இந்த படத்துல எனக்கு வேற குறைவுன்னு சொன்னா அவர் 40 பேரை கூட்டிக் கொண்டு வந்தவா. எனது அதாவது இவ லூபுசே அபிராமி தமிழ் பள்ளின்னு சொல்லி அவருடைய ஆசிரியர் நந்தினி சிவா நீண்டாளமா அந்த பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருந்தா. அவ நான் கேட்டதுக்கு நாங்க தன்னுடைய மாணவிகள் பெற்றோர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்தவா. 40 பேருக்கு மேல இன்னைக்கு வந்தாக்கல நான் டிக்கெட் 10ஆமையா எடுக்க இல்லை. இதுல 28 பேர் வர இல்லை. வராதாத்துல நீங்கள் எல்லாரும் தப்பிட்டீர்கள். இல்லைன்னா ஒரு ஆள் மடியில வச்சு கொடுத்தா வராதவர்களுக்கும் நன்றி சொல்லிக் கொள்றேன் இந்த இதுல. நல்லது, நல்ல சிறப்பான வேலை செய்றீங்க. ஏன்னா உங்களுடைய பள்ளி குழுமத்தை இணைச்சு கொண்டு இங்க கூட்டி கொண்டு வந்து ஒரு படத்திரையடங்கு கொண்டு பாக்குறது சிறப்பா இருக்குது. இப்படியே நீங்கள் தொடர்ந்து இப்படியான ஊக்கங்களை கொடுத்தீங்கன்னா இதே போல நல்ல நல்ல திரைப்படங்கள் எங்களுடைய ஈழத்தவர்களுடைய வாயிலாக கிடைக்கும் என்று நம்புறேன். நன்றி. கட்டாயம் நன்றி உங்களுக்கு.